ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாத்துக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும். இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, வீட்டில் இருக்கக்கூடிய பல்லி, கரப்பாம்பூச்சி இதுகெல்லாம் விரட்டுறது எப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாங்க. அது மட்டும் இல்லாமல் நம்ம கால்களில் இருக்கக்கூடிய அந்த கருத்தழும்பு இருக்கும் இல்லையா, அந்த கருத்தழும்பை எப்படி போக்குறதுங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம். இப்போ தான் நம்ம வீடியோவை முத பார்க்குறதா இருந்தால் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ நம்ம பார்க்கக்கூடிய மொதல் டிப்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வீட்டில் யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்க சிசர் பார்த்தீங்கன்னா சீக்கிரமாகவே ஷார்ப்னஸ் போயிடும். அப்படி ஷார்ப்னஸ் போன சிசரை நம்ம எப்படி புதுசாக ஆக்கலாங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாங்க. ஸ்டவ்வை ஆன் பண்ணிக்கலாங்க. ஸ்டவ்வை ஆன் பண்ணிவிட்டு இந்த சிசரை நம்ம ஏதாவது ஒரு பொருளை வச்சு நம்ம கட் பண்ணுவோம் இல்லையா, அந்த மாதிரி கட் பண்ணுற மாதிரி இந்த சிசர் ஹீட் பண்ணிக்கலாங்க. ஹீட் பண்ணிவிட்டு நம்ம இந்த டேப்லெட் கவரை கட் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா இருந்ததுக்கும் இப்போ சிசர் ரொம்பவே ஷார்ப்பாகுங்க. எப்போவுமே நான் இது மாதிரி ஷார்ப் பண்ணதுக்கு இந்த மாதிரி அடுப்பில் லைட்டாக ஹீட் பண்ணிவிட்டு நான் டேப்லெட் கவரை கட் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா சிசர் நல்லாவே கட் ஆகும். இதில் பார்த்தீங்கன்னா நம்ம துணி, பேப்பர் எல்லாமே கட் பண்ணிக்கலாம். இனிமேல் புது சிசர் வாணுங்கிற கவலையே இல்லைங்க. இந்த மாதிரி நம்ம ஹீட் பண்ணிவிட்டு நம்ம செய்யும்போது பார்த்தீங்கன்னா சிசர் நமக்கு இருந்ததுக்கு இப்போ சூப்பராகவே புதுசாகும். இப்போ வாங்க நம்ம அடுத்த டிப்ஸ் என்னென்னு பார்க்கலாம். இதுக்கு நான் ஒரு பவுல் எடுத்திருக்கேங்க. இந்த பிளாஸ்டிக் பவுலில் அரை பாக்கெட் ஷாம்பு சேர்த்துக்கலாங்க. இது கூட பேக்கிங் சோடா 1 ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். இது கூட நம்ம வீட்டில் யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்க டூத் பேஸ்ட் இருக்குது இல்லையா, அந்த டூத் பேஸ்ட் அரை ஸ்பூன் அளவு சேர்த்துக்கோங்க. இது கூட கற்பூரம் 1 பாக்கெட் சேர்த்துக்கலாம். கற்பூரத்தை நல்லா தூள் பண்ணிவிட்டு இதை நம்ம சேர்த்துக்கலாங்க. இது கூட அடுத்து என்ன சேர்க்கலான்னு பார்த்தீங்கன்னா அரை ஸ்பூன் அளவு டெட்டால் சேர்த்துக்கலாங்க. டெட்டால் சேர்த்துட்டு 1 ஸ்பூன் எடுத்து இந்த பேஸ்ட்டு கரையிற அளவுக்கு நல்லா எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிக்கலாம். இதை மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம என்ன செய்யலான்னு பார்த்தீங்கன்னா இதில் ஒரு அரை டம்ளர் அளவு தண்ணி சேர்த்துக்கலாம். உங்களுக்கு தண்ணி எவ்வளோ தேவையோ அந்தளவுக்கு நீங்கள் தண்ணி சேர்த்துக்கோங்க. தண்ணி சேர்த்துட்டு இது எல்லாத்தையும் நல்லாவே மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நம்ம இதில் சேர்த்துருந்த பேஸ்ட்டு, கற்பூரம் எல்லாமே கரையிற அளவுக்கு நல்லாவே இதை மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இதை மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம என்ன செய்யலான்னு பார்த்தீங்கன்னா இதுக்கு நான் காலியான ஒரு வாட்டர் பாட்டில் எடுத்துருக்கேங்க. இந்த வாட்டர் பாட்டிலில் நம்ம இந்த செஞ்சு வச்ச லிக்விடை நம்ம சேர்த்துக்கலாம். வாட்டர் பாட்டில் மூடியில் பார்த்தீங்கன்னா நான் நிறையா ஹோல் போட்டு வச்சுருக்கேன். இப்போ இந்த வாட்டர் கேனில் மூடியை போட்டு நல்லா க்ளோஸ் பண்ணிக்கலாங்க. க்ளோஸ் பண்ணிவிட்டு நம்ம மிக்ஸ் பண்ணும்போது பார்த்திங்கன்னா இது நல்லா ஒரு க்ரீமியாட்டம் நமக்கு கிடைக்கும். இதை நம்ம என்ன செய்யலான்னு பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டில் எங்கேயெல்லாம் பல்லி, பாய்ச்சை, கரப்பான் பூச்சிலாம் இருக்குதோ அந்த இடத்துல நம்ம ஸ்ப்ரே பண்ணி வைக்கும்போது பார்த்தீங்கன்னா இந்த டெட்டால் வாசத்துக்கு பல்லி, கரப்பாம்பூச்சி, பூச்சி எதுவுமே வராதுங்க. நீங்கள் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். நான் எங்கெல்லாம் கரப்பாம்பூச்சி வருதோ, பல்லி வருதோ அந்த இடத்துலலாம் நான் அந்த லிக்விடை நான் ஸ்ப்ரே பண்ணி வச்சுருக்கேங்க. நீங்கள் பிடிச்சிருந்தா அந்த டிப்பை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இது சூப்பராக எனக்கு ஒர்க் அவுட் ஆச்சு. அதனால் நான் ட்ரை பண்ணேன். இப்போ வாங்க நம்ம அடுத்த டிப்ஸ் என்னன்னு பார்க்கலாம். ஒரு கிண்ணத்தில் கொஞ்சமாக தண்ணி வச்சுருக்கேங்க. இதில் 2 முட்டையை போட்டுட்டு கொஞ்சமாக ஆயில் சேர்த்துட்டு ஒரு அரை எலுமிச்சம்பழத்தை இதில் புழிஞ்சு நம்ம உள்ளே போட்டு முட்டை வேக வைக்கும் போது பார்த்தீங்கன்னா முட்டை விரிசல் விடாது சூப்பராக வெந்துருங்க. அது மட்டும் இல்லாமல் நம்ம தண்ணியில் லெமன் போட்டு வேக வைக்கும் போது பார்த்தீங்கன்னா இந்த தண்ணி கொதிக்கும் போது உப்பு படியும் இல்லையா, இந்த லெமனுக்குன்னு உப்பு படியவே படியாதுங்க. நமக்கு கிண்ணம் விளக்கும் போது புதுசு மாதிரி இருக்கும். எப்போவுமே நீங்கள் தனியாக முட்டை வேக போடும்போது பார்த்தீங்கன்னா அதில் கொஞ்சமாக லெமனை போட்டு வேக வச்சிங்கன்னா உங்களுக்கு கிண்ணம் உப்பு படியாமல் சூப்பராக இருக்கும். நம்ம வீட்டில் அதிகமாக யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்க நான்ஸ்டிக் கடாய் பார்த்தீங்கன்னா அடியில் சீக்கிரமாகவே கறி பிடிச்சிக்கும். அதை அழுத்தி தேய்க்கும் போது பார்த்தீங்கன்னா அதில் இருக்க எனாமெல்லாம் போயிடும் அப்படின்னு பயந்துக்கிட்டு சரியாகவே தேய்க்க மாட்டோம். இது ரொம்ப அழுத்தி தேய்க்க வேணாங்க. லைட்டாக நம்ம ப்ரெஷ்ஷில் எப்படி இதில் இருக்க அழுக்க போக்கலாங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம். இதுக்கு ஸ்டவ்வை ஆன் பண்ணிக்கணும். ஸ்டவ்வை ஆன் பண்ணிவிட்டு கடாயை நல்லா ஹீட் பண்ணிக்கலாங்க. கடாய் மேலே கொஞ்சமாக பாத்திரம் விளக்குற ஜெல்லு ஊற்றினாலும் சரி, சோப்பு போட்டாலும் சரிங்க. டூத் ப்ரஷ்ஷை கொண்டு இப்படி லைட்டாக தேய்க்கும் போது பார்த்தீங்கன்னா இதில் இருக்கக்கூடிய எண்ணெய் பிஸ்கும் சரி, அடிப்பிடிச்ச கரையும் சரி நல்லாவே போகுங்க. இதுக்கு நம்ம ஸ்டவ்வை ஆன்லேயே வச்சுருக்கணும். இந்த ஸ்டவ்வோட ஹீட்லேயே தாங்க இந்த பாத்திரத்தை நம்ம சரியாக கழுவ முடியும். இது நல்லா தேய்ச்சி கழுவிட்டு நான் கழுவி காட்டுறேன் பாருங்கள். இந்த சுற்றி இருக்க எனாமல்ல இருந்த அழுக்கு, எண்ணெய் பிசுக்கு எல்லாமே போயிடுச்சு. நம்மளோட நான்ஸ்டிக் கடாய் பார்த்தீங்கன்னா நம்ம வாங்கும்போது எப்படி புதுசாக இருந்துச்சு அதே மாதிரியே இருந்துச்சுங்க. இது நம்ம அடுப்பில் ஹீட் பண்ணிக்கிட்டு இருக்கும் போதே தான் இதோட கரையெல்லாம் போகும். நார்மலாக நம்ம தேய்ச்சா அந்த அளவுக்கு கரை போகாதுங்க. இது பார்க்கும்போது உங்களுக்கே டிஃப்ரெண்ட் தெரியுது இல்லையா. இப்போ அடுத்த டிப்ஸ் என்னன்னு பார்க்கலாம். பொதுவாகவே கீரை சமைக்கும் போது பார்த்திங்கன்னா அதில் ஒரு பிஞ்ச் அளவு நம்ம சர்க்கரை போட்டு செய்யும் போது பார்த்திங்கன்னா இருக்கிறதுக்கும் இப்போ நம்ம சர்க்கரை போட்டு செஞ்சு கீரை சமைக்கிறதுக்கும் கீரையோட டேஸ்ட்டு பார்த்திங்கன்னா சூப்பராக இருக்குங்க. இப்போ நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்கள். இப்போ வாங்க நம்ம அடுத்த டிப்ஸ் என்னன்னு பார்க்கலாம். இந்த டிப்புக்கு பார்த்திங்கன்னா நான் ஃப்ரெஷ்ஷான பீட்ரூட் ஒன்று எடுத்திருக்கேன். இந்த பீட்ரூட்டை பாதியாக நம்ம தோல் சீவிக்கலாம். தோல் சீவிட்டு நம்ம காய் சீவுற கட்டை இருக்குது இல்லையா, அந்த இதில் இதை பீட்ரூட்டை நல்லா துருவி எடுத்துக்கலாங்க. துருவிட்டு இந்த பீட்ரூட்டை
நம்ம என்ன செய்யலாம்னு பார்த்தீங்கன்னா கையிலே நல்லா பிணைஞ்சு விடலாங்க. இதை நம்ம கையில் நல்லா பிணைஞ்சு விடும்போது பார்த்தீங்கன்னா இந்த பீட்ரூட்டில் இருக்கக்கூடிய சாரெல்லாம் தனியாக வந்துடும். இதை வந்து நம்ம புழிஞ்சு எடுத்துக்கலாம். இந்த பீட்ரூட்டில் நான் புழிஞ்சு எடுக்கும்போது பார்த்தீங்கன்னா இதிலேருந்து எனக்கு ஒரு 1/2 டம்ளர் அளவு ஜூஸ் வந்துச்சுங்க. இதை வந்து நல்லா வடித்து எடுத்துக்கலாம். அடுப்பை ஆன் பண்ணிவிட்டு நம்ம சட்னி தாளிப்போம் இல்லையா, அந்த சின்ன கரண்டியில் வந்து நான் எடுத்த ஜூஸ் எல்லாம் இதில் போட்டுறேங்க. இதை வந்து நம்ம கைவிடாமல் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணுங்க. இந்த தண்ணியெல்லாம் வற்றிட்டு கொஞ்சமாக லிக்விட் மாட்டம் வரும். இது எந்த அளவுக்கு லிக்விட் ஆட்டம் வந்துச்சோ அதில் பாதி அளவு வந்து நம்ம வேஸ்லின் போடணுங்க. இது லைட்டாக ஆறுனதுக்கப்புறம் நம்ம கொஞ்சமாக வேஸ்லின் போடணும். நான் வந்து வீடியோ எடுத்துகிட்டதா நினச்சி வீடியோ எடுக்காமல் விட்டுட்டேங்க. வீடியோ வந்து ஸ்கிப் ஆயிடுச்சு. இந்த ஸ்பூனில் வந்து 1/4 ஸ்பூன் அளவு நான் வந்து வேஸ்லின் தடவினேன். வேஸ்லின் போடும்போது பார்த்திங்கன்னா அடுப்பை வந்து ஆஃப் பண்ணிடணும். அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு வேஸ்லின் போட்டு இந்த பீட்ரூட் ஜெல்லையும் வேஸ்லினையும் நல்லா மிக்ஸ் பண்ணும்போது பார்த்திங்கன்னா இது நமக்கு ஒரு ஜெல்லி மாட்டம் இருக்குங்க. இதை வந்து நம்ம ஒரு பாக்ஸில் போட்டு வச்சுக்கலாம். இது வந்து 2 மாதம் 3 மாதம் வரையிலும் இது கெட்டு போகாது. நம்ம வீட்டிலே சூப்பரான ஹோம்மேட் லிப்ஸ்டிக் தயார் பண்ணிட்டாங்க. இப்போ பனி காலத்தில் இந்த வேஸ்லின் நம்ம எப்பயுமே லிப்ஸ்டிக் போடுவோம் இல்லையா, ஸோ இந்த மாதிரி நம்ம லிப்ஸ்டிக் மாதிரி போடும்போது பார்த்தீங்கன்னா நமக்கு சூப்பராக இருக்கும். கெமிக்கல் இல்லாமல் ஹோம்மேட் லிப்ஸ்டிக் தயார் பண்ணிவிட்டு பிடிச்சிருந்தா இதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த பவுலில் 1 டீஸ்பூன் வந்து பேக்கிங் பவுடர் சேர்த்துக்கிறேங்க. இது கூட 1 டீஸ்பூன் வந்து கார்ன்ஃப்ளவர் மாவு சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு இது கூட 1/2 லெமனை வந்து புழிஞ்சு விட்டுக்கலாங்க. லெமனை புழிஞ்சு விட்டு இதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இது மிக்ஸ் பண்ணும்போது பார்த்திங்கன்னா இது நமக்கு நல்ல ஒரு க்ரீமியாட்ட வருங்க. இதை என்ன செய்யலான்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து காலோட முழங்கால் பார்த்திங்கன்னா ரொம்ப கருப்பாக இருக்கும். நம்ம உட்காரும் போது அந்த முழங்கால் வந்து தரையில் படும்போது அந்த முழங்கால் பார்த்திங்கன்னா ரொம்பவே கருப்பாக இருக்கும். அந்த மொழி வந்து எப்படி வெள்ளையாக்குறதுங்கிறது இந்த வீடியோவில் பார்க்கலாங்க. இதுக்கு நான் செஞ்சு வச்ச க்ரீம் இருக்குது இல்லையா, இந்த க்ரீம் அந்த மொழியில் வச்சு தேய்க்கும் போது பார்த்திங்கன்னா அந்த மொழியில் இருக்கக்கூடிய அந்த கருப்பு வந்து கம்ப்ளீட்டாக க்ளீன் ஆயிரும். நான் வந்து கையில் வந்து தேய்ச்சி காட்டுறேன். பேக்கிங் பவுடருக்கும் லெமனுக்கும் பார்த்தீங்கன்னா கருப்பு தழும்பு எடுக்கக்கூடிய தன்மை இருக்குது. சீக்கிரம் அழுக்கு போகக்கூடிய தன்மை இருக்குது. கார்ன்ஃப்ளவர் மாவுக்கு பார்த்தீங்கன்னா ப்ளீச்சிங் தன்மை இருக்குங்க. நம்ம போடும்போது பார்த்தீங்கன்னா கால் வந்து பளிச்சுன்னு இருக்கிறதுக்கூடிய வாய்ப்பு இருக்குது. நம்ம இந்த மாதிரி பேஸ்ட்டு மாட்டம் செஞ்சு நம்ம காலோட மொழியில் தேய்க்கும் போது பார்த்தீங்கன்னா அந்த மொழியில் இருக்கக்கூடிய கருப்பு தழும்பு கம்ப்ளீட்டாக க்ளீன் ஆயிருங்க. நான் வந்து கையில் வந்து செஞ்சு காட்டுறேன். இருந்ததுக்கு இப்போக்கும் கை பார்க்கறதுக்கு உங்களுக்கே டிஃப்ரெண்ட் தெரியும். பிடிச்சிருந்தா இந்த டிப்பை நீங்கள் மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள். சில்வர் இட்லி பாத்திரத்தில் நான் அடிக்கடி தண்ணி ஹீட் பண்ணுறதுனால பார்த்தீங்கன்னா இந்த கடாய் ஃபுல்லாகவே உப்பு படிச்சு போச்சு. ஸோ இந்த உப்பு படிஞ்ச கடாயை நம்ம எப்படி சூப்பராக ஆக்கலாங்கிறது இந்த வீடியோவில் பார்க்கலாங்க. இதுக்கு வந்து நான் ஒரு நெல்லிக்காய் எடுத்திருக்கேன். நெல்லிக்காய் வந்து உங்களுக்கு ஆப்ஷனல் தான். இந்த நெல்லிக்காயை குட்டி குட்டியாக கட் பண்ணி போட்டு இது கூட ஒரு எலுமிச்சம்பழத்தை வந்து நம்ம முழுசாக கட் பண்ணி போடணுங்க. எலுமிச்சம்பழம் தோல் போடக்கூடாதுங்க. எலுமிச்சம்பழம் சாரோடு இருக்கணும். அந்த எலுமிச்சம்பழத்தை குட்டி குட்டியாக நறுக்கி இதில் போட்டுக்கலாம். இது கூட நான் சோப் ஆயிலோ வாஷிங் பவுடரோ எதுவுமே போடலங்க. ஒரு நெல்லிக்காய் ஒரு எலுமிச்சம்பழத்தை மட்டுமே நான் நறுக்கி போடுறேன். நெல்லிக்காய் பார்த்திங்கன்னா ஃப்ரெஷ்ஷான நெல்லிக்காயும் இல்லை, கெட்டு போன நெல்லிக்காய் தாங்க. இதை நான் நறுக்கி போட்டுட்டு இது மேலே வந்து நான் இட்லி பாத்திரத்தை மூடிய வச்சுக்கிறேன். சோளக்கருதை வந்து நான் அவிச்சு எடுக்க போகிறேங்க. எதுக்கு தண்ணி வெறுமனே கொதிக்கணும், நம்ம ஏதாச்சும் ஒரு யூஸ்ஃபுல்லாக வேலை செஞ்சுக்கலாமே நான் இது மேலே சோளக்கருதை வச்சுருக்கேங்க. சோளக்கருதை வெந்துருச்சு. எடுத்துகிட்டு இப்போ நம்ம தண்ணியை வந்து பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா எலுமிச்சம்பழமும் நெல்லிக்காயும் நல்லாவே குதிச்சு அதில் வெந்திருக்கு. இந்த நெல்லிக்காயும் எலுமிச்சம்பழமும் வேகும்போது பார்த்தீங்கன்னா இதில் இருக்கக்கூடிய புளிப்பு தன்மையெல்லாம் இறங்கி இந்த உப்பை போகிறதுக்கு நமக்கு சூப்பராக இது நம்ம ஹெல்ப் பண்ணுங்க. இந்த தண்ணியை வந்து நம்ம உடனே டிஸ்போஸ் பண்ணிடக்கூடாதுங்க. இந்த தண்ணியை நம்ம ஃபுல்லாக இந்த சட்டி ஃபுல்லாக படுற மாதிரி வச்சுட்டு இதை வந்து நம்ம மூடி வச்சிடலாம். இந்த தண்ணி பார்த்திங்கன்னா கம்ப்ளீட்டாக நமக்கு வந்து ஆறி இருக்கணும். ஆறி இருக்கும்போது பார்த்திங்கன்னா நமக்கு உப்பு எடுக்கிறதுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது வந்து எனக்கு தண்ணி நல்லாவே ஆறிடுச்சு. இதை நான் கழுவி காட்டுறேன் பாருங்கள். இப்போ இந்த எலுமிச்சத்தூள் தண்ணியை எல்லாமே ஊற்றிடலாம். இப்போ அதை நம்ம கையில் தேய்க்கும் போது பார்த்திங்கன்னா இதில் இருக்க உப்பு எல்லாமே கம்ப்ளீட்டாக வருது. தேய்க்கும் போது பார்த்திங்கன்னா மாவு மாதிரி வருது பாருங்கள். உப்பு அந்த அளவுக்கு வந்து இந்த சட்டியில் படிஞ்சிருந்துச்சு. இப்போ நம்ம லெமனும் எலுமிச்சம்பழம் போட்டு வேக வச்சனால இந்த உப்பு எல்லாமே எடுத்துக்கிட்டு வருது பாருங்கள். இப்போ நம்ம கொஞ்சமாக சோப்பு போட்டு இந்த ஸ்டீல் ஸ்க்ரப்பரை வச்சு தேய்க்கும் போது பார்த்திங்கன்னா அந்த உப்பு எல்லாமே கம்ப்ளீட்டாக வருதுங்க. இதுக்கு வந்து நம்ம வேறு எதுவுமே போட போகிறதில்ல, வெறும் சோப்பு மட்டும் தாங்க போட்டு தேய்க்கிறேன். நான் தேய்க்கும் போதே பாருங்கள் இந்த உப்பு எல்லாமே கம்ப்ளீட்டாக வந்துக்கிட்டு இருக்கு. நான் தேய்ச்சி முடிச்சுட்டு கழுவி காட்டுறேன் பாருங்கள். சட்டி எப்பயும் போல் இல்லாமல் புதுசு மாதிரி இருக்குது பாருங்கள். இனிமேல் சட்டியில் உப்பு படிஞ்சிருச்சுங்கிற கவலையே வேணாங்க. கொஞ்சமாக நம்ம லெமன் போட்டு வேக வைக்கும்போது பார்த்தீங்கன்னா இந்த சட்டியில் இருக்கக்கூடிய உப்பு எல்லாமே எடுத்துருங்க. பிடிச்சிருந்தா இந்த டிப்பை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். கழுவி முடிச்சிட்டேன். சட்டி பாருங்கள் புது சட்டி மாதிரியே பளபளன்னு இருக்குது. இதை நம்ம ஸ்டெயின் பண்ணி தேய்க்கணுங்கிற அவசியமே இல்லைங்க. ஒரு லெமனை வேக போட்டு நம்ம விளக்கி எடுத்தாலே சட்டி வந்து பளபளன்னு சூப்பராக இருக்கும். இப்போ வாங்க நம்ம அடுத்த டிப்ஸ் என்னென்னு பார்க்கலாம். நம்ம யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்க ஐ கிளாஸ் பார்த்தீங்கன்னா சீக்கிரமாகவே பழசு
மாட்டம் போயிடும். இந்த ஐ கிளாஸை எப்படி சூப்பராக புதுசாக ஆக்கலாங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாங்க. இதுக்கு நான் வந்து குக்கிங் வினிகர் எடுத்திருக்கேன். இந்த வினிகரை வந்து ஒரு டிஷ்யூ பேப்பரில் கொஞ்சமாக நடுவில் ஊற்றிக்கலாங்க. ஊற்றிட்டு நம்ம ஐ கிளாஸை வந்து தொடச்சி எடுக்கும்போது பார்த்தீங்கன்னா கிளாஸ் இருந்ததுக்கு இப்போ பார்க்கறதுக்கு புதுசு மாட்டம் இருக்குது. இதை ரொம்ப போட்டு தேய்க்கணும்னு அவசியமே இல்லைங்க. லைட்டாக நம்ம தேய்ச்சிட்டு கண்ணாடி ஃபுல்லாக நம்ம க்ளீன் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா அந்த கண்ணாடி நம்ம இருந்ததுக்கு இப்போ பார்க்கறதுக்கு புதுசு மாட்டம் இருக்குது. இதுக்காக நம்ம அடிக்கடி கிளாஸ் புதுசு வாங்கணுங்கிற அவசியமே இல்லைங்க. நம்ம வீட்டில் குக்கிங் வினிகர் இருந்தாலே போதும். அந்த குக்கிங் வினிகரை தொட்டு இந்த டிஷ்யூ பேப்பரில் தொடச்சிட்டு கண்ணாடிக்குன்னு யூஸ் பண்ணிக்கிறதுக்கு கிளாத் இருக்குது இல்லையா, இந்த கிளாத்தில் நம்ம லைட்டாக தொடச்சாலே போதுங்க. இதில் இருக்கக்கூடிய தூசி அழுக்கு எல்லாமே வந்துடும். இதே மாதிரி நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். கிளாஸ் எப்பயுமே க்ளீன் பண்ணி கிளாஸுக்குன்னு கொடுத்த துணியில் நம்ம சுற்றி வைக்கும் போது பார்த்தீங்கன்னா நம்மளோட ஐ கிளாஸ் சேஃபாகவும் இருக்கும், சேஃப்டியாகவும் இருக்கும். வெளியில் எடுத்துகிட்டு போகும்போது பார்த்தீங்கன்னா கிளாஸு டேமேஜ் இல்லாமல் இருக்கும். இப்போ வாங்க அடுத்த டிப்ஸ் என்னன்னு பார்க்கலாம். நம்ம விரலில் போட்ட மோதிரம் ஒரு சில சமயங்களில் நம்மளால் கழட்ட முடியாது, ரொம்ப டைட்டாகிடும். ஸோ அதை கழட்டதுக்கு நம்ம என்ன பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா நம்ம விரல்களில் கொஞ்சமாக வேஸ்லின் தடவிட்டு பையை எடுக்கும்போது பார்த்தீங்கன்னா இந்த வேஸ்லினுக்கு மோதிரம் வந்து வலிக்கிட்டு அழகாகவே வரும். என்னோடய மோதிரம் பார்த்தீங்கன்னா நான் போட்டு ரொம்ப நாளாக ஆனதுனால கழட்டவே முடியாமல் ரொம்ப டைட்டாகிடுச்சு. இதுக்கு நான் வேஸ்லின் தடவிட்டு பையை எடுக்கும்போது பார்த்தீங்கன்னா இந்த மோதிரம் வந்து நல்லாவே வலிக்கிட்டு வந்துச்சு. அது மட்டும் இல்லாமல் மோதிரம் கழட்டிட்டு அதோட தழும்பு இருக்கும் இல்லையா, அந்த தழும்பில் நம்ம வேஸ்லின் தடவி வைக்கும்போது பார்த்தீங்கன்னா கை விரல் வீங்காமல் நல்லா சேஃபாக இருக்குங்க. உங்களுக்கு இந்த மாதிரி விரலில் மோதிரம் கழட்ட முடியாமல் நீங்கள் ரொம்ப கஷ்டப்பட்டீங்கன்னா நம்ம வேஸ்லின் தடவிட்டு நம்ம மோதிரம் கழட்டணும்னு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து கை இன்ஃபெக்ஷன் ஆகாமல் ரொம்ப சேஃபாக இருக்குங்க. மறக்காமல் நீங்கள் அதை ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ அடுத்த டிப்ஸ் என்னென்னு பார்க்கலாம். இந்த டிப்புக்கு நான் டபுள் சைடு செல்லோ டேப் எடுத்துருக்கேங்க. இந்த டேப்பை நம்ம என்ன செய்யலான்னு பார்த்தீங்கன்னா நம்ம வீடு கூட்டுற தொடப்பம் இருக்குது இல்லையா, இந்த தொடப்பத்தில் இந்த டபுள் சைடு செல்லோ டேப்பை குட்டி குட்டியாக கட் பண்ணிவிட்டு நம்ம இந்த தொடப்பத்தில் ஒட்டி வச்சிடலாங்க. ஒட்டிட்டு மேலே இருக்க ஸ்டிக்கரை நம்ம பிச்சிடலாங்க. பிச்சுட்டு நம்ம வந்து வீடு கூட்டலாங்க. வீடு கூட்டும் போது பார்த்தீங்கன்னா நம்ம வந்து குப்பை செத்தை எல்லாமே வரும். ஆனால் தலைமுடி பார்த்தீங்கன்னா வரவே வராது. நம்ம எவ்வளோ தான் கூட்டினாலும் அந்த முடி பார்த்தீங்கன்னா பறந்து போயிடும். இந்த மாதிரி நம்ம ஸ்டிக்கர் மாட்டம் ஒட்டிட்டு நம்ம வீடு கூட்டும் போது பார்த்தீங்கன்னா பறந்து போகக்கூடிய தலைமுடி தூசி எல்லாமே இந்த ஸ்டிக்கரில் ஒட்டிடுங்க. நான் கூட்டிட்டு உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள். இந்த ஸ்டிக்கரில் எனக்கு அதிகமாக என்ன வந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா தலைமுடி தாங்க இந்த ஸ்டிக்கரில் வந்து அதிகமாக வந்துச்சு. நம்ம நார்மலாக கூட்டும் போது பார்த்தீங்கன்னா முடியெல்லாம் வரவே வராது. இந்த மாதிரி ஸ்டிக்கர் போட்டு நம்ம வீடு கூட்டும் போது பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டிக்கரில் அவ்வளோ முடியுமே ஒட்டிக்கும். பிடிச்சிருந்தா இதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இவ்வளோ நேரம் என் வீடியோவை பொறுமையாக பார்த்தவங்க எல்லாத்துக்கும் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். அஸ்ஸலாமு அலைக்கும்.